சாமியே சரணமையப்பா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5 to 6 மணி மார்னிங் எப்படா குளிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்க. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா வேற லெவல் புயல் வீசிட்டு இருக்கு. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் சரி, வெதர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில்லாக இருக்குது, பயங்கரமாக குளிர் இருக்குது, காற்று பயங்கரமாக வீசிட்டு இருக்கு. எப்படா குளிக்க போகிறோம்னு நினச்சிங்க. ஒன்றுமே இல்லை, போயிட்டு சாமியே சரணமையப்பான்னு தான் சொல்லி தான் ஊற்றுனேன். சத்தியமாக குளிரே தெரிலங்க. மாலை போட்டிருக்கேன், சத்தியன்ற வார்த்தையை வாயில் வரக்கூடாது. ஆனால் எப்படி உங்களை புரிய வைக்கிறது தான் நான் சொல்கிறேன். பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றுறேன், இன்னைக்கு கிளைமேட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிர். தண்ணி ஊற்றும் போது குளிரே தெரியலைங்க, சீரியஸாக குளிராக தெரியல. குளிச்சு முச்சாச்சு. ஸோ இதுதான் ஐயப்பனோட மகிமை, குளிரே தெரியல. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா குளிச்சு முச்சாச்சு, சில்லாக இருக்குது. மைண்டும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மழை வீசுது, எப்படி சொல்கிறது, ஒரு ஃபீலே வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்குது, சாந்தமாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா புயல் அடிச்சுட்டு இருக்கு, சேஃபாக இருங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து ஒரு ஆச்சரியப்பட்ட விஷயமே இதுதான். எப்படா குளிர் போகிறேன்னு நினச்சிங்க. அவ்வளோ குளிர், நார்மல் டைம் குளிச்சாலும் குளிராக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து இன்னைக்கு சென்னையில் புயல் இல்லையா. ஸோ எப்படா குளிர் போகிறேன்னு நினச்சேன். இப்போ இந்த காற்றுலாம் வீசுது, சாமியே சன்னமப்பா சொல்லும் போது அந்த குளிரே தெரில, எதுவுமே தெரில. இப்போ பார்த்தீங்கன்னா குளிச்சு முச்சாச்சு, சாந்தமாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது, மைண்டும் ஆக்டிவாக இருக்குது. சம்திங் ஃபீல், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஃபீல் ஆகுது. சாமியே சரணமையப்பா, பி சேஃப். அது பார்த்தீங்கன்னா புயல் வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்கு, பார்த்துருங்க. அண்ட் தென் என்ஜாய் பண்ணுங்கள், சேஃபாக வரும். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.